தேவன் என்று விசுவாசியாதவர்களோடு பிணைக்கப்படாதிருங்கள் என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏன்னா நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. இதுதான் உண்மை. இல்லை, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியாது. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழுவாங்களா? ஒரு உழுகிற இடத்துல ஒரு சைடு மாடு இன்னொரு சைடு கழுதையும் போட்டு பிணைத்து உழ முடியுமா? ஒரு மாட்டு வண்டி இருக்குது அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற மாடுகளை சேர்த்தாதான் அது வண்டியை ஒழுங்கா இழுத்துட்டு போகும். இல்லாட்டா இது ஒரு பக்கம் இழுக்கும், அது ஒரு பக்கம் இழுக்கும். யாக்கோபு ரொம்ப கடுமையாக இதை கொடுத்து சொல்லுகிறார், நீங்க உலகத்தையும் சிநேகிச்சு தேவனையும் சிநேகிக்கிறேன்னு சொல்லாதீங்க. விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனா இருக்கிறான். நான் உலகத்தையும் நேசிப்பேன் ஆண்டவரையும் நேசிப்பேன்னு சொன்னா நீ முழு பொய்யன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்கள் திடீர்னு எல்லாரும் ஆகாப் ராஜாவுடைய நாட்களிலே பாகால சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலியா எல்லா ஜனங்களையும் கர்மேல் பர்வதத்துல கூட்டி சேர்த்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீங்க, ஒண்ணு கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, இல்ல பாகால் தான் தெய்வம்னா அவரை பின்பற்றுங்க, 2 நினைவுகளால நீங்க நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்க அவரு எச்சரிக்கிறார். அதுக்கு அவங்க பதில் ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த பலிகளை அவைகள் பட்சித்த பிறகு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் தரையில விழுந்து பணிந்து கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படிக்கு தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புறார். அப்போ அவர்கிட்ட சொல்றாரு, நான் இங்கே கானான் தேசத்துல குடியிருக்கிறேன், இந்த ஊர்ல இருக்கிற கானானிய தெய்வங்களை வணங்குகிற இந்த ஊர் பிள்ளைய நீ ஒரு நாளும் என்னுடைய பையனுக்கு நீ பாத்துறாத, நீ என் ஊருக்கு போ, அங்க இருந்து என்னுடைய தேசத்துக்கு போய் அங்கிருந்து ஈசாக்குக்கு பெண் கொள்வேன்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தருடைய பேர்ல எனக்கு ஆணை கொடுத்துட்டு போ. ஏன்னா கர்த்தருடைய விஷயத்துல எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு பிலீஃப், அவங்களுக்கு ஒரு பிலீஃப் அப்படின்னா அது ஒத்தே வராது என்பதுல ஆபிரகாம் தெளிவா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ நாம எப்படி இருக்கிறோம் கர்த்தருடைய காரியங்களில, நம்முடைய பார்ட்னர்ஷிப்ல, விசேஷமாய் நம்ம உடன்படிக்கையின் உறவு, அது திருமணம், அந்த மாதிரி ஆவிக்குரிய உறவு, ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ், இதுல எல்லாம் நம்ம யாரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கேள்வி, நான் தேவனிடமிருந்து விலக செய்யும் உறவுகளில் இணைகிறேனா அல்லது என் விசுவாசத்தை பலப்படுத்தும் உறவுகளோடு தான் இணைகிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நான் ஒருபோதும் அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்டவர்களோட எனக்கு சம்பந்தமோ ஐக்கியமோ வேண்டாம் ஆண்டவரே. நீங்க அவங்கள நேசித்தது போல நான் நேசிக்கவும் உண்மை அவர்களுக்கு என்னுடைய நற்கிரியைகளால் வெளிப்படுத்தவும் மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென்.